நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் தாஸ். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தாஸ் ஓஎஸை பற்றி பார்த்தோம். இப்போது தாஸ் ஓஎஸை என்ன பர்பஸ்க்காக அது கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் லொக்கேஷன், தட் மீன் ஆக்சஸ் எனிவேர் வித் ஆல் ஃபியூச்சர்ஸ், தட் மீன் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அதாவது ஒரே ஒரு லொக்கேஷன்ஸில் அதை நம்ம ஃபெச் பண்ணி ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எங்கேருந்து வேணாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஎஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆக்சஸ் எனிவேர் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸோட, ஜஸ்ட்டு நாட் ஒன்லி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோடையே நம்ம அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தாஸ் ஓஎஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆடட் மெனி கம்ப்யூட்டர்ஸ். இந்த தாஸ் ஓஎஸ் மூலிமா மெனி கம்ப்யூட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர் சர்வராக இருக்கும், அந்த சர்வரில் தாஸ் ஓஎஸ் போட்டிருப்பாங்க. அந்த தாஸ் ஓஎஸ் மூலிமா, அந்த சிஸ்டம் மூலிமா மெனி கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஓஎஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்டு வாட் ஆடட் மெனி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ் இன்டராக்ஷன்ஸ்னால் என்ன, நமக்கும் சிஸ்டமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை, கம்யூனிகேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஐ மீன் ஸ்பீடை ஆக்சஸ் பண்ணும். நம்முடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணக்கூடிய டைமை இது இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் இம்ப்ரூவ் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் சிஸ்டம். ரெடியூஸ் த லோடு, அதாவது ஹோஸ்ட் சிஸ்டம்னா இருந்து அதோடைய சர்வர் சிஸ்டம், அந்த சர்வர் சிஸ்டமில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகக்கூடிய ஸ்பீடை அது என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராமினென்ட் ஓஎஸ். வாட் இஸ் மீன் பை ப்ராமினென்ட்? த ப்ராமினென்ட் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஓஎஸ் அல்லது இம்பார்ட்டண்ட்டான ஓஎஸ் இந்த வேர்ல்டில் என்னென்னலாம் இருக்குது. முக்கியமான ஓஎஸ் நிறைய ஓஎஸ் இருக்கலாம், அது ஃபேமஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்தெந்த மாதிரியான ஓஎஸ் இம்பார்ட்டண்ட்டான ஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் யுனிக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். நெக்ஸ்ட் ஒன் லினக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் iOS அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ராய்டு. இது எல்லாமே ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஓஎஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் தேர் ஆர் ஆல் GUI பேஸ்டு. இப்போ பார்க்கக்கூடிய எல்லா ஓஎஸும் என்ன பேஸ் பண்ணி இருக்குது தான், தேர் ஆர் ஆல் GUI பேஸ்டு. GUIன்னா என்ன, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி இந்த எல்லா ஓஎஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ ஒன் பை ஒன்னாக அதோடைய ஜஸ்ட் ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் யுனிக்ஸ். யுனிக்ஸ்னால் என்னென்னா மல்டி டாஸ்கிங் மல்டி ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி டாஸ்கிங்னா என்ன, டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸை ஒன்று மட்டும் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடவுளவே எடுத்துக்கோமே, பத்திரகாளின்னு ஒரு சாமி இருக்காங்க. அந்த பத்திரகாளி சாமிக்கு என்ன இருக்கும், பாடி ஒன்று இருக்கும், பின்னாடி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போது அது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம ஒர்க்கிங் செய்கிறாங்க கடவுள் அப்படிங்கிற மீனிங்கில். அதே போல் இந்த யுனிக்ஸ் என்ன பண்ணுமா, ஒரே ஓஎஸ் தான், ஆனால் மல்டி டாஸ்கிங்கே பண்ணுமா. மினிமைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டாஸ்கிங்கை நம்மளால் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் மல்டி டாஸ்கிங் அண்ட் மல்டி ஓஎஸ். டிஃப்ரெண்ட்டை ஓஎஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லினக்ஸ். லினக்ஸுங்கிறது அனதர் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் இஸ் மீன் பை ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, யார் வேணாலும் நெட் மூலிமா டவுன்லோட் பண்ணி இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸையோ iOSஸோ அதை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக நெட் மூலிமா டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பே பண்ணி நமக்கு இது வாங்கிக்கணும். தட் இஸ் கால்டு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்கிறோம். தென் ஈஸி டு கஸ்டமைசபிள்னா யூஸருக்கு தகுந்தாற் போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸஸ் இருக்குது. எனக்கு இது மட்டும் வேணும், ஒன்லி நான் நெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை நான் ஒன்லி ப்ரொஃபஷனலுக்காக யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒன்லி ஃபார் நான் ஹோம் யூஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன், இல்லை என்னுடைய கம்பெனிக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு ஈஸி டு கஸ்டமைஸ். நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். நம்ம இப்போ எல்லாமே ஜஸ்ட்டு ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஓஎஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தட் ஆல் ஓஎஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்.
ஸோ விண்டோஸ் இஸ் ப்ரொப்ரைட்டரி அப்படின்னு என்ன, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருந்து நம்ம என்ன பண்ண வேணும், அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும். சிம்பிளாலாம் நம்ம வாங்க முடியாது, நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அத்தாரிட்டியாக மாறினதுக்கப்புறம் பே பண்ணி வாங்க முடியும். அது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். மற்ற ஃபுல் அட்வான்டேஜஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மொபைல் ஓஎஸ். ஸோ மொபைல் ஓஎஸ் இப்போ ஃபெமிலியராக இருக்கிறது ரெண்டு ஓஎஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன் ஆண்ட்ராய்டு, செகண்ட் ஒன் iOS மொபைல். ஸோ இந்த ஆண்ட்ராய்டை பற்றி பார்க்கணுன்னா டெவலப்டு பை கூகுள் கம்பெனி தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப்டு பை கூகுள், பேஸ்ட் ஆன் லினக்ஸ். லினக்ஸுடைய கோடிங்கை பேஸ் பண்ணி இந்த கூகுள் கம்பெனிஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆல் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஆண்ட்ராய்டு ஓஎஸாக தான் இருக்கும். சில மொபைல் ஃபோன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஓஎஸாக இருக்கும். அது என்னென்னா iOS மொபைல் எதில் எல்லாம் இருக்கும் அப்படின்னம்னா, இட் இஸ் செகண்ட் ஃபெமிலியர் ஓஎஸ் ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் ஃபெமிலியர் இருக்கக்கூடிய அனதர் ஒன் ஓஎஸ் என்னென்னா இந்த iOS அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த ஃபோனில் இருக்குன்னா ஆப்பிள் ஃபோனில் இருக்கும். அனதர் ஒன் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா பேஸ்டு இருக்கும். இப்போ பிஃபோர் ஆண்ட்ராய்டு மொபைல் வரதுக்கு முன்னாடி நோக்கியா என் சீரிஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த என் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் தான் அந்த ஓஎஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜே போட்டு ஜாவா அப்ளிகேஷன்ஸ் பேஸ் போட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜாவா பேஸ்டு ஓஎஸ். ஸோ ஃபெமிலியரான 2 ஓஎஸ், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 5, ஒர்க்கிங் வித் விண்டோஸ் 7. That means what are the merits and demerits and what are the benefits we are facing working with Windows 7. That only we are going to see. First, introductions about OS. Already many informations we seen about OS in previous chapter. Now I am going to revise that one. The most popular OS are as follows. ஸோ ஃபாலோயிங் த மோஸ்ட் பாப்புலர் ஓஎஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஓஎஸ்லாம் இருந்துச்சு, அந்த ஓஎஸ்க்கு என்னென்ன ஃபெமிலியரான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வின் சீரியஸ். வாட் இஸ் மை வின் சீரியஸ்? விண்டோஸ் சீரியஸ், அதாவது விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆல் வெர்ஷன்ஸ், இந்த ஆல் வெர்ஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு டேபிளில் கொடுக்க போகிறேன். அந்த டேபிளை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். வெர்ஷன் நேம், இயர் ஆஃப் இன்ட்ரடியூஸ்ட், ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் கிவன். ஃபர்ஸ்ட் ஒன் வெர்ஷன் விண்டோஸ் 1.x, இயர் 1985. ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் 16-bit processor and mouse was introduced in this year only. Next, Windows 2.x 1987, control panel and maximize button introduced. Windows 3.x 1992, multitasking processing and supports 256 colors was introduced. Windows 95 1995, start button, taskbar and 32-bit processor focused more on multitasking. Windows 98. Next one, Windows 98, year 1998. It is support to DOS operating system. Already we know DOS means desktop operating system. Next one, Windows NT. NT means networking, supporting to networking. They are designed to act as server in network. Version name, Windows Me, introduced 2000. Windows Me introduced for only graphical purpose. See, it introduced automated system diagnostics and recover tool purpose. Next one, Windows 2000, introduced year 2000. Server as an operating system for business desktops and laptop purpose. So 4 versions of Windows 2000 were released. First one professional, second one server, third one advanced server, fourth one data center server. Next, Windows XP, year 2001, introduced 64-bit processor, improved Windows appearance with themes and offered a stable version. Next, Windows Vista 2006, updated the look and feel of Windows. Next coming following 3 versions, very important one. First one Windows 7, second Windows 8, third one Windows 10. So Windows 7, it is 2009. Booting time was improved.
Which one is booting? Already I told you, the booting means while the power supply to computer, from that time to our computer switched on, no, up to that the process is called booting. So booting option also here introduced. Next, arrow peak option. Arrow peak option is nothing, it is meaning how many application you did open on desktops, means everything is become to transparent to showing the desktop background. Now let us see. Here I opened first one autoplay, one application, another one K7 total security. Two application I opened. Now I am moving my cursor on the arrow peak application where it is available. The down right corner one box is there, no, that is called arrow peak option. When you cross and keep on the arrow peak option your mouse, means then automatically your application will be hidden and changed to transparent option showing the background. This is called arrow peak option. See here, I didn't click anything, just I moving the cursor on the arrow peak option, then automatically it become hidden. This is called arrow peak. And the next, pinning. Pinning means what? Pinning means nothing but it is a shortcut key. Here many applications I installed and I created shortcut in desktop. So instead of this, anything I keep on the taskbar button, means when you click on the taskbar icon, single click means the applications will be open. This is called pinning. Next, Windows 8. Windows 8 is faster than previous version. So what are the options removed, means start button was removed from the Windows 8. Then Windows 8 takes better advantages multi-core processing and solid state drivers, and very important informations, touch screen and other alternative inputs are used. And other alternative input means what? Instead of mouse we can touch the monitor and give the input to the computer like light pen and any other tools. Next and the last one, Windows 10. Startup button was added again, multi desktop, central notification center for the notification and quick actions is created. Next one, very important one, Cortana voice activated personal assistant. Cortana voice means what? The name of the searching AI is called Cortana. We can type the information and searching, and we can say some informations through Cortana, means then automatically the Cortana is assist you like Google Assistant. So next one, Android. So Android for smartphones. For ஸ்மார்ட்ஃபோன்ஸ்னு என்ன? ஸ்மார்ட்னா என்ன? ஸ்லிம்மாக பார்க்குறது பேக்கெட்டாக இருக்குமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோமா? இல்லை, நம்ம ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக முடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அமௌண்ட்டை ஒருத்தருக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம பேங்க்கில் போயிட்டு 1 மணி நேரம் லைனில் நின்று சலான் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு ஆஃப் டே லீவ் ஆகும், அப்புறம் அங்கே இங்கேயும் அலையணும். இந்த எல்லா ஒர்க்கும் நம்ம ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு செய்ய வேணும். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் மூலிமா ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக முடிக்கணும். என்ன? அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்முடைய மொபைல் மூலிமா நம்ம அக்கௌண்ட்லேருந்து மற்றவங்களுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த எல்லாமே ஆண்ட்ராய்டு வாய்ஸ் மூலிமா ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. தட் ப்ராசஸ் நேம் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க்ஸ், ஸ்மார்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன், iOS இன்ஃபர்மேஷன். iOS OS, that means intelligent operating system அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, another name of iOS intelligent operating system. ஜென்ரலாகவே சொல்லுவாங்க iOS மொபைல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக சும்மா ஒரு இதுக்காக சொல்லுவாங்க iOS. ஸோ இது எந்தெந்த மொபைல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஐபேட், ஐபாட், இந்த 3 இன்ஃபர்மேஷன்லேயும் இந்த 3 கேட்டகரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன், Linux operating system. It is another one, open source operating system. Unixum Linux both also open source operating system. Next one, features of OS. So features of OS அப்படின்னா ஓஎஸ்னுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதனுடைய பெனிஃபிஷியரி என்ன, பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ். நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன? நம்ம வச்சுருக்கிற ஃபார்மா நத்திங். நம்முடைய பெனிஃபிட்,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்முடைய மொபைல் நம்ம சிஸ்டமில் ஒரு எம்எஸ் வேர்டில் ரெஷ்யூம் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம வெளியூரில் இருக்கிறோம். அதை நம்ம வீட்டுக்கு வந்து தான் லேப்டாப் ஆன் பண்ணி பென்ட்ரைவ் போட்டு ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து நம்ம இமெயில் ஐடிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்ம மொபைல் மூலியமாகவே இமெயில் மூலிமா அந்த ரெஷ்யூமை டவுன்லோட் பண்ணி நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். இந்த பெனிஃபிட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சஸ் அப்ளிகேஷன் நம்முடைய பெனிஃபிட்டை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தட் ஆல்சோ இஸ் தேர் இன் features of OS. Another one, load any new programs. Load any new programs. இப்போது நமக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கல, ஐ மீன் இந்த கேமரா பிடிக்கல, எனக்கு இந்த கேம் பிடிக்கல, அல்லது எனக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா ப்ளே ஸ்டோரில் போய் அதே ஃபைல் நேம் கொடுத்து வேறு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைலில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இல்லையா? தட் ப்ராசஸ் நேம் இஸ் கால்ட் லோட் எனி நியூ ப்ரோக்ராம்ஸ். இதுக்கும் OS சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாமல் இருக்காது, சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுவும் another one features of a OS அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. இன் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் வி சீன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, அதை டெலிட் பண்ணுறது, அது எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறது, அதை ஃபைலாக மாற்றுறது, ஃபோல்டராக மாற்றுறது, டைரக்டரிஸை மாற்றுறது, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும். எதனுடைய ஹெல்ப்பால்? OS உடைய ஹெல்ப்பால். தட் இஸ் கால்டு another one features of a OS. நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ். சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய மானிட்டருடைய பேக்ரவுண்டு இமேஜஸ் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம், அப்போ நம்மளால் மாற்ற முடியும். அதர்வைஸ் செட்டிங்ஸுடைய ஸ்க்ரீனுடைய சைஸை நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் செட்டிங்ஸை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னம்னா அதுவும் இந்த OS சப்போர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் OS.